ஹரே கிருஷ்ணா. தாலபிய முனி புலஸ்திய முனிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். அது என்னென்னா, ஜீவாத்மாக்களை நரகத்திலேருந்து எப்படி காப்பாற்றுறது? கொலை பண்ணி அடுத்தவங்களோட சொத்தை அபகரிச்சுட்டு இதுமாரி என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற ஜீவாத்மாக்களை நரகத்தில் போகாமல் எப்படி காப்பாற்றுறதுன்னு அதுக்கு புலஸ்திய முனி சொல்கிறாரா, நல்லா கேட்ட, நீ கேட்ட இந்த கேள்வியை சிவபெருமான், விஷ்ணு, இந்திரன் இது மாதிரி யாருமே என்கிட்ட கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஷர்த்தில ஏகாதசினா என்னென்னா 6 விஷயங்கள் இருக்கான். ஒன்று என்னென்னா எள்ளு, திலானா எள்ளு, ஷட் அப்படின்னா 6, ஷட் திலா. ஒருத்தர் எள்ளு கலந்த தண்ணியில் குளிக்கணும். எல்லா ஏகாதசி அன்றைக்கும் கிடையாது, பட் ஒரு நாள் ஒன்லி இந்த ஏகாதசி அன்றைக்கி மட்டும் எள்ளு கலந்த தண்ணியில் குளிக்கணுமா. அப்புறம் எள்ளை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி உடலில் அப்பி குளிக்கணுமா. அப்புறம் அந்த எள்ளை ஹோமம் அன்றைக்கி ஹோமம் பண்ணணுமா, அந்த ஹோமத்தில் போடணுமா. அப்புறம் அந்த எள்ளை சாப்பிடணுமா. அதுக்கப்புறம் அந்த எள்ளை முடிஞ்சால் தான தர்மம் பண்ணணுமா. அடுத்தவங்க எள்ளு கொடுத்தா அதை தானமாகவும் வாங்கிக்கணுமா. இந்த 6 விஷயத்தை பண்ணால் இதுக்கு பேர் தான் ஷர்த்தில ஏகாதசி. இது எந்த நிறமான எல்லாவும் இருக்கலாம், கருப்பு எல்லாவும் இருக்கலாம், வெள்ளை எல்லாவும் இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாதுன்னா 2 பண்ணலாம். என்னென்னா எள்ளை சாப்பிடலாம், எள்ளை சாப்பிட்டு எள்ளை தானமாக கொடுக்கலாம். எள்ளு வெல்லம் கலந்து இனிப்பு பண்ணி அது மாதிரி தானமாக கொடுக்கலாம். தண்ணிலையும் கலந்து குளிக்கலாம், அதுவும் ரொம்ப எளிதான விஷயம். பிறகு என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் அந்த மாட்டு சாணம் பூமியில் விழறதுக்கு முன்னாடி அந்த மாட்டு சாணத்தை எடுத்து அதில் பருத்தி பஞ்சும் எள்ளியும் கலந்து 108 உருண்டைகளாக பிடித்து ஹோமம் பண்ணி அன்றைக்கி இந்த 108 உருண்டையும் ஹோமத்தில் போடணும் அப்படின்னு சொல்கிறார். இதற்கப்புறம் இன்னொரு குட்டி கதையும் சொல்கிறார். என்னென்னா, ஒரு நாள் நாரத முனி கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டாராம், இது மாதிரி ரொம்பவே கீழ்த்தரமான செயல்கள்லாம் செஞ்சுட்டுருக்கிற ஜீவாத்மாக்களை எப்படி நம்ம காப்பாற்றுறது, இதற்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறார். அதற்கு கிருஷ்ணர் ஒரு கதை சொல்கிறார். என்னென்னா ஒரு பிராமண பெண்மணி இருந்தாங்களாம். அந்த பிராமண பெண்மணி ரொம்பவே எல்லா விதமான விரதங்களையும் அனுஷ்டிச்சு, அதாவது நரசிம்ம சதுர்த்தசி, துவாதசி, பௌர்ணமி, நவமி, ஜன்மாஷ்டமி என்னென்ன இருக்குமோ எல்லா விதமான விரதங்களையும் அனுஷ்டித்து ரொம்ப உடல் மெலிஞ்சு ஒரு தெம்பே இல்லாத ரொம்ப சீரியஸாக விரதம் இருந்திருக்காங்க. ரொம்பவே பக்திகரமாக இருந்த அந்த பெண்மணி ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணலை. அது என்னென்னா, அன்னதானம் மட்டும் பண்ணலை. இது ஒரு விஷயந்தான் கிருஷ்ணருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இருக்கிற நிலத்துலேருந்து தன்னுடைய வாழ்ந்த வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தானம் பண்ண அந்த பெண்மணி அன்னதானத்தை மட்டும் பண்ணலை. அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஒரு பிச்சைக்காரன் வடிவத்தில் போனார். அதுவும் எப்படின்னாக்க ஒரு சிவனடியார் மாதிரி போனார் பிச்சை எடுக்கிறதுக்கு. அப்பயும் அந்த பெண்மணி போடலை. திரும்ப திரும்ப கேட்டதுக்கப்புறம், பிச்சை கேட்டதுக்கப்புறம் கோவமாக லம்ப், அதாவது ஒரு உருண்டை, களிமண் உருண்டையை கோவமாக தூக்கி போட்டாலும். அப்பயும் பாவம் கிருஷ்ணர் கஷ்டப்பட்டு இப்படி அந்த பெண்மணி தானம் பண்ணலை, அன்னதானம் பண்ணலை. அதற்கப்புறம் அந்த பெண்மணியோட வாழ்நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்மணியோட அந்த சக்தியினால், இவ்வளோ விரதங்கள் இருந்த சக்தியினால் அதே மனித உடலுடைய மேல் லோகத்துக்கு போனாலாம். மேல் லோகத்துக்கு போய் பார்த்தா அவளுக்குன்னு ஒரு மாலையை கட்டி வச்சிருக்கார் கிருஷ்ணர். அவள் போட்ட அந்த
களிமண் உருண்டையிலே மாளிகை கட்டி வச்சிருக்காரு. மாளிகை ஃபுல்லாக காலியாக இருந்ததாம். எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக இருந்ததாம். தானியங்கள் இல்லாமல் எதுவுமே. மேல்லோகம்னா வந்து எவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், மாளிகையெல்லாம் அழகாக இருந்ததாம். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல், உணவு எதுவுமே இல்லாமல் இருந்ததாம். அது வந்து இவளுக்கு கோபமாக வந்துதான். ரொம்பவே கோபப்பட்டு போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறானா, நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விரதம்லாம் இருந்தேன், ஆனால் என் மாளிகை இப்படி காலியாக வச்சுருக்கே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டோன்னு கிருஷ்ணர் சொல்கிறாராம், ஆமாம் காலியாக தான் இருக்குது, நீ போய் நீ வந்து உன்னுடைய இருப்பிடம் போயிரு, யார் வந்து உன்னை பார்க்கணுன்னு சொன்னாலும் கதவை திறக்காத. எப்போ நீ கதவை திறக்கணும்னா ஷர்திலா ஏகாதேசியோட கதையை யார் சொல்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் நீ கதவு திறக்கணும். அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நீ நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவைகளோட இருப்பிடத்துக்கு வந்து இவ கதவு சாத்திக்கிறாள். கதவு சாத்தினோன்னு யாரா நம்ம மேல் லோகத்துக்கு புதுசாக வந்து ஒரு பெண்மணி வந்திருக்காளேன்னு சொல்லி அவளை பார்க்குறதுக்காக தேவர்களுடைய மனைவி எல்லாம் வந்து கதவு திறக்க சொல்லி கேட்குறாங்க, தரிசனம் கொடுக்க முடியுமான்னு. இந்த பெண்மணி சொல்கிறா, கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே ஷர்திலா ஏகாதேசியோட கதையை யார் சொல்கிறாங்களோ அப்போ தான் நான் கதவு திறப்பேன். தேவதைகள்லாம் பல முறை கேட்டு பார்த்துட்டு எல்லோரும் திரும்பி போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த கதையை சொல்கிறதுக்கு முன் வந்து கதையை சொன்னாங்க. அப்புறமா கதவை திறந்தோடனே ஒரே ஆச்சரியமாக போச்சா அந்த தேவதைக்கு. என்னடா இது, மனித உடலுடைய ஒரு மெல்லிய தேகத்தை கொண்ட ஒரு பெண்மணி வந்திருக்காளே, இவ வந்து கந்தர்வியும் இல்லை, தேவதையும் இல்லை, மனித உடலுடைய ஒரு பெண் மேலே வந்திருக்காளே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாளாம். அந்த பிராமண பெண்மணிக்கு விரதம் இருந்ததுக்கு பிறகு அவளோட மாளிகையில் ஃபுல்லாக நவரத்னங்கள் தங்கம்னு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்து தானியங்களும் நிறைஞ்சிருந்து தான். இந்த விரதம் இருந்தால் கீழ்லோகம், அதாவது நம்ம பூமியில் வாழறதுக்கு தேவையான அத்தனையும், அது மட்டும் இல்லாமல் மேல் லோகத்தில் போனதுக்கப்புறமும் நமக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும். இதை தான் வந்து கிருஷ்ணர் வந்து நாரத முனிகிட்ட சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இது மாதிரி இந்த ஷர்திலா ஏகாதசியை யாரெல்லாம் முறைப்படி இந்த 6 விஷயங்களை முறைப்படி செய்கிறாளோ, இது மாதிரி எள்ளை தண்ணியில் கலந்து குளித்து எள்ளை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி உடம்புல தடவி எள்ளை ஹோமத்தில் போட்டு எள்ளை வந்து தானமாக வாங்கி எள்ளை தானமாக கொடுத்து எள்ளை வந்து சாப்பிடணும். இந்த 6 விஷயத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முழுமையாக அந்த ஷர்திலா ஏகாதசியோட விரத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதனுடன் சேர்த்து பிராமணர்களுக்கு இதெல்லாம் பண்ணினதை தவிர பிராமணர்களை கூப்பிட்டு வேஷ்டி துண்டு, ஒரு நிறை குடம், நிறைஞ்ச குடத்தை தண்ணி நிறைந்த குடத்தை கொடுத்து, கால் அணிகள் கொடுத்து, குடை, இந்த 4 விஷயத்தை கொடுக்கணுமா. இதுதான் முழுமையாக விரதம் இருந்த பலனம். நம்ம இந்த 6 விஷயத்தை, இந்த எள்ளு சம்மந்தப்பட்ட 6 விஷயத்தை செய்ய முடியாட்டி நம்ம 3 விஷயத்தை செய்யலாம். எள்ளை சாப்பிடலாம், எள்ளை வந்து தண்ணியில் கலந்து குளிக்கலாம், அப்புறம் எள்ளை வந்து தானமாக கொடுக்கலாம். இந்த 3 விஷயத்தை நம்ம ரொம்ப எளிதாக செய்யலாம். இது வந்து எந்த புராணத்தில் இருக்குன்னா, பவிஷ்ய உத்தர புராணம், கிருஷ்ணத்வைபாயன வியாசர் எழுதின பவிஷ்ய உத்தர புராணத்தில் இருக்குது அப்படின்னு இவ்வளோ கதையும் யார் சொல்கிறான்னா புலஸ்திய முனி தாலபிய முனிக்கிட்ட சொல்கிறார். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.